மத ரீதியான காரியங்களோடு வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மதம் அல்ல, அவர் ஒரு வழியாக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இந்த மாலை வேளையிலும் உங்களை பார்த்து இயேசு சொல்ல விரும்புகிறார். அன்பான பிள்ளைகளே, இது மதம் அல்ல, கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை இந்த பட்டணத்துக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பான வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, வாலிப சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசு இந்த நாளிலே இந்த பட்டணத்தை தேடி உங்கள் ஜனங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். இந்த நாட்களிலும் அநேக கொள்ள நோய்கள், பஞ்சங்கள், இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள இயேசு விரும்புகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் குடிகளுக்கும் மத போதைகளுக்கும் இன்றைக்கு அநேகர் தங்களை அர்ப்பணித்து அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைய நாளும் பார்க்கிறோம், இன்றைய நாளும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்படியானால் வருத்தங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, துக்கங்களோடு, கவலைகளோடு வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைவு என்பது அதிகமாய் உள்ளது. நாங்கள் வெளியிலே சிரிக்கலாம், வெளியிலே சிரித்துக் கொண்டு இருக்கலாம், ஆனாலும் உள்ளுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையில அநேக கசப்புகள், அநேக வேதனைகள், அநேக துன்பங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இந்த துன்பத்திலிருந்தும், வேதனையில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும் உங்களை விடுவிக்க இயேசு இந்த நாளில் உங்கள் பட்டணங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் அநேகர் இன்றைக்கு வியாதியஸ்தர்களாக கண்ணீரோடு படுக்கையிலே உங்கள் படுக்கைகளை நனைத்து